இயேசுவின் வஸ்திரத்துக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் நம்ம மத்தியில ஆண்டவர் அசைவாடி உங்களுக்கு ஒரு ஊழியத்தின் பாதையில கொண்டு போறார். நீங்க அநேகரை ஜபிக்கும் பொழுது அவர்கள் வியாதி எப்பேற்பட்ட வியாதியா எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு சுஸ்தமாக்குவார். இங்க நீ தலை குனிந்து இருக்கலாம், உன்னை தடை பண்ணுகிற ஆவி எதுவா இருந்தாலும் தேவன் உன்னை நிலைநிறுத்துகிற மத்தியில் அசைவாடுகிற தேவன் நம்ம மத்தியில கடந்து வரப்போறார். அவரை மாத்திரம்தான் நம்ம பாடு. கர்த்தரையே நீ பாடுன்னு சொல்லிட்டார். கர்த்தரையே நீ பாடு, உனக்கு சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, உனக்கு பிபியே வராது. ஹாப்பியா பாடுவது எங்க இருக்கிற நம்ம மட்டும் இல்ல, சபை சேர்ந்த ஆத்மாக்கு மட்டும் இல்ல, நம்ம கொண்டு அநேக வியாதிஸ்தரை இங்க சொஸ்தமா போறாங்க. இது சாதாரண பாட்டு தான், ஆனால் கர்த்தர் இது துதின் பகுதியில கர்த்தர் அநேக சொந்தமா. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது.
பாடல் வாத்தி சொல்றேன். இந்த பாடல் பாடுதல் மட்டும் இந்த பாடல் பாடும்போது அநேகர் வீட்டிலிருந்து ஆண்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் கர்த்தர் வெளியே தந்தார். ஓ, இந்த பாடல் உடைய சொந்தமானது, உங்களை கொண்டு நடத்தினார். இந்த அடிமை கொண்டு இல்லை. இந்த பாடல் பாடும்போது வல்லமையின் சுகத்தை காணும்படியாக கர்த்தர் செய்தார். இந்த சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. அவர் சபையின் போதுகிறான ஆண்டையாகிட்டியோ துணை போதுகிறான ஜெகனியாகிட்ட வந்து சாட்சி நிச்சயமா சொல்றாரு. இல்லன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு உணர்வுள்ள ஆவிய கர்த்தர் நடத்துகிற 10 நிமிஷம் நடத்தினால 5 நிமிஷம் நடத்தினா உணர்வுள்ள ஆவிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிரியாத வெற்றி. ஆண்டவரே, ஜனக்கூட்டத்தில் மத்தியில் ஆண்டவரே இன்னும் அசைவார்த்தை நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை இதை கொண்டு அநேக வியாதிகள் சொத்தமானாங்க. எந்த வியாதி இருந்தாலும் ஆண்டவரே இந்த பாடல் மூலமா ஆண்டவரே அவங்க நேர்ந்த ரத்தத்தை தெரியுங்க ராஜா, தெரியுங்க சுத்தமாக வளைங்க. இப்போ என்ன கொடுங்க ராஜா, கொடுங்க கொடுத்துட்டாரு அந்த பாடல் பாடும்போது உங்க மூலமா சுத்தமாக வளைங்க கொடுத்துட்டார். உனக்கு விரோதமா யாரும் எங்கே தூரத்தில் இருந்தாலும் பேசாதபடி ஆண்டவரே அருமையான ஊழியக்காரர்கள் என்ன இல்லை. இங்க 2 பேரை சொல்றேன். ஊழியக்காரர்கள் உண்மையுள்ள நினைச்சு இந்த ஊழியத்தை நான் ஒப்பு கொடுத்து இருக்கிறேன். நீ சாதாரண தான், ஆனா என்னுடைய ஊழியத்தை எடுத்து நடத்தும் போது ஒரு பலவீன ஆவியை பெற்றுக்கொண்டு உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவி என்ன ஆவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது மனுஷன் நாம் பேசல. ஆவியானவர் உங்களை பார்க்கும் போது தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். சர்வ வல்லவர் எடுத்து நாம் சேரும்போது அவன் நிழலிலே சொஸ்தமாகும்படியாய் கர்த்தர் நம்ம சிறு ஜன கூட்டத்தமா இந்த சிறு ஜன கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். நம்ம சாதாரண ஜனமாய் காட்டவர் ஆண்டவரே. அப்பா, உன்னுடைய விசுவாசத்தில் ஆண்டவரை ஊழியத்தின் பாதையில போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை யாரால தடுத்து நிறுத்த முடியாது? கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். தடை பண்ணுகிற ஆவியை இப்பொழுது நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உன்னை தெரிவிக்காத. இந்த புதிய பாதை தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அநேகர் சுத்தமாக்கினீங்க ஆண்டவரே. இந்த சிறு ஜனக்கூட்டத்தின் சுகத்தை கொடுத்துட்டீங்க. இங்க ஜபத்தினால உற்சாகத்தின் ஆவியில ஆண்டவரே பாட 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 ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த இடம் முழுதும் ஆண்டவரே யாரெல்லாம் வியாதிஸ்தரா இருக்கிறாங்களோ, தலைவலி, கைவலி, கால்வலி, கழுத்து வலி, கண்வலி ஆண்டவரே, இருதய வலி, வயிற்று வலி, கால்வலி, எல்லா வலியும் ஆண்டவரே அப்பா நீரை பாவ